குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 9ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாத சிவராத்திரி, அதோடு மட்டுமல்லாமல் பிரதோஷம், ரெண்டுமே கலந்து வருவது ரொம்ப சிறப்பு. எனவே நீங்கள் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் கலந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும், மனச்சங்கடங்கள் போகும், வியாபாரம் விருத்தி உண்டாகும். இன்றைய நல்ல நேரம் என்று பார்க்கும் பொழுது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, அதே போல் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:33 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பு. 9/1/2024 இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து சாதனைகளை செய்ய இறைவனிடம் வேண்டி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறேன். 9/1/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகிறது மிகவும் நல்லது. அதே போல் உங்களுடைய சிந்தனையில் சில விதமான குழப்பங்கள், பிரச்சனைகள் முடிவதற்குண்டான வாய்ப்பு. அதனால் இன்றைக்கி தியானம் செய்யுங்க, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் பொறுமையாக இருப்பது மிகவும் இன்றைய நாளில் அவசியம். அலுவலகத்தில் பணிபுரியும் அனைவருடமே நீங்கள் விட்டு கொடுத்து போனால் நிச்சயம் இன்று வெற்றி கிடைக்கும். எதிலுமே பதற்றமின்றி பொறுமையாக செய்தீங்கன்னா இந்த நாள் வெற்றி அடையும். அதே போல் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவனிப்பதில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் மேல் சில விமர்சன பேச்சுக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டுருங்க, அது எந்த பிரச்சனையும் இருக்காது. நேர்களே, வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக அமைதியாக இருங்க, பொறுமையாக ஓட்டுங்க. இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஒரு வெற்றி நாளாக கண்டிப்பாக மாறும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைக்கி கணவன் மனைவிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் பெற்ற பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், மகிழ்ச்சியான தகவல் சேரக்கூடிய நாள். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் கொள்ள சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோக புது முயற்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா புதிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே நடக்கும். ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். இதனால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவுகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனால
நீங்கள் திட்டமிட்டுக் கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு மனத்தில் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நன்மை நிறைந்த, ஒரு நலம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். உறவுகள் வழியே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக வரும். நீங்கள் கனிவாக பேசுகிறதுனால இன்றைய காரியங்களை ஈஸியாக நீங்கள் சாதித்து கொள்வீர்கள். வழக்குகளில் உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்புகள் வரும். அதே போல் வியாபாரத்தில் புதிய உத்திகள் கையாண்டு லாபங்களை அதிகரித்துக் கொள்வீர்கள். சவாலான பணி கூட இன்றைக்கி ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட இருக்க வேலை செய்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பற்றிய புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது அமைதியாக இருக்கணும். வியாபாரத்தில் கொஞ்சம் வாடிக்கையாளர்கள் இடத்துல கொஞ்சம் கனிவு தேவை. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, தாய் வழி தந்தை வழியில் இருந்த உறவுகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு இன்று மறையக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தையின் வழியில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதால் யோசித்து செய்வோம். புதிய வேலைகள் ஏதாவது நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை சாதகமாக அமையும். அலுவலகத்தில் அனைவருமே உங்களை அனுசரித்து இன்று செல்வார்கள். மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவ பாடத்தை கற்றுத்தரும். மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாள் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்பட்டாலுமே முடிவு உங்களுக்கு சுபமாக இருக்கும். வாகனங்கள் ஓட்டும்போது தயவுசெய்து பொறுமையாக போயிருக்குங்க. சில முடிவுகள் எடுக்கும்போது அனைவருமே கலந்து ஆலோசித்து முடிவு எடுங்க. அதே போல் மற்றவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாளாக தடைபட்டு இருக்கிற காரியங்களுக்கு இன்றைக்கி ஒரு தெளிவு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உறவினர் வரையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி ஒரு மனதளவில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி எதுலையுமே பொறுமையாக இருக்கணும். குடும்பத்தில் மாத்திரம் வாய் விட்டு பேசிட்டிங்கன்னா பிரச்சனை தான் வரும். அதே போல் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் ஒரு மாற்றமான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும். தியானம் மூலம் மனத அமைதியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. திட்டமிட்ட பயணங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். முயற்சிகள் கொஞ்சம் செயல்படுத்துவதற்கு காலதாமதம் ஆகலாம். அதனால் பொறுமையாக இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொறுமையாக இருந்தால் அனைத்து தடைகளுமே விலகும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, தொழிலில் ஒரு மாற்றமான சூழல், வியாபார ஏற்றம், வாடிக்கையாளருடைய உயர்வு இதெல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். அதே போல் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எதாக இருந்தாலும் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று ரொம்ப அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில பயணங்கள் ஏற்படும். அந்த பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, குடும்ப பிரச்சனைகள் குறையும். ஒரு தெளிவு கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சட்டுன்னு முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் வாகனங்களை மெயின்டைன் பண்ணுற செலவு, வீடு பராமரிப்பு செலவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்தில் அமைதியான சூழல், அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்க்காத தனவரவு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைத்தே தீரும். பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள்னு சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரியோருடைய ஆசீர்வாதம், பெரியோருடைய சந்திப்பு உங்கள் மனமாற்றத்துக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். குடும்பத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய உத்திகளை நீங்கள் கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிப்புண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நீண்ட நாள் மனதில் கருத்து வேறுபாடுகள், மனச்சஞ்சல்கள் இருந்தால் அதெல்லாமே
இன்று நீங்கி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். துன்பம் குறைகின்ற ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். வழக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வாகன பயணம் செய்யும்பொழுது தயவுசெய்து பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. குடும்பத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, வெளி வட்டாரங்களிலும் உங்களுக்கு மீதான மதிப்பு மரியாதைகள், செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் மறைமுக போட்டி இருந்தாலுமே உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வருவாங்க. நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே இன்று செயல் வடிவமாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்னே சொல்லலாம். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக உதவி செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் துல்லியமாக பார்த்து சொல்கிறோம். அதுவும் தேவைப்படுவோர் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். நேர்களே, இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மன மகிழ்ச்சியுள்ள நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை மனதுருக வேண்டுகிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் மறக்காமல் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா.